இந்த 5 விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் மலக்குகள் உங்கள் வீட்டை விட்டு போக மாட்டார்கள். வீடு பெரியதாயிருக்கணும் என்பதில்லை. அந்த வீட்டில் அல்லாஹ் நினைவு இருக்கணும் என்பதுதான் முக்கியம். முதல் விஷயம், தொழுகையுள்ள வீட்டுக்கு. ஒரு மூலையில் யாராவது சஜ்தாவில் விழுந்து துவா செய்கிறார்கள் என்றால் அந்த வீட்டில் கவலைகள் தங்காது. இரண்டாவது, குர்ஆன் ஓசை ஒலிக்கும் வீடு. ஒரு ஆயத் தினமும் ஓதினால் அந்த ஒலி அந்த வீடு முழுக்க கேட்கும். மூன்றாவது, வீட்டுக்குள் நுழையும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பழக்கம். அமைதி அந்த கதவிலேயே காத்திருக்கும். நான்காவது, சபர் இருக்கும் வீடு. சின்ன சண்டைகளை மன்னிப்பால் முடிக்கும் மனசு. அங்கே ரஹ்மத் இறங்கும். ஐந்தாவது, நன்றி சொல்லும் இதயம். இல்லாததை அல்ல, இருப்பதற்கே அல்ஹம்துலில்லா சொல்லும் குடும்பம். அந்த வீட்டில் பரக்கத் குறையாது. மலக்குகள் தங்கும் வீடு செல்வம் நிறைந்ததால அல்ல, ஈமான் நிறைந்ததால தான். இன்று முதல் நம்ம வீட்டை ஒரு ரஹ்மத்தான வீட்டாக மாற்றலாமா? யா அல்லாஹ், எங்கள் வீட்டை உன் ரஹ்மத்தாலும் நிரப்பிவிடு. ஆமேன், ஆமேன். Subscribe, like, share, comment. Support the channel and join the community. Subscribe, like, share, comment.